ஐபிஎல் தொடரில் மும்பை இந்தியன்ஸ் அணியின் அடுத்த கேப்டனாக திலக் வர்மாவை நியமிக்க அணி நிர்வாகம் ஆலோசித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தற்போதைய கேப்டன் ஹர்திக் பாண்டியா வேறு அணிக்கு ட்ரேட் செய்யப்படுவது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டதாக கூறப்படும் நிலையில் இந்த மாற்றம் நடைபெற வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. மும்பை இந்தியன்ஸ் அணி கடைசியாக 2020ஆம் ஆண்டு ஐபிஎல் கோப்பையை வென்றது. அதன் பிறகு அந்த அணியால் இறுதிப் போட்டிக்கு கூட முன்னேற முடியவில்லை. ஹர்திக் பாண்டியாவை மீண்டும் அணிக்கு கொண்டு வந்து கேப்டனாக நியமித்தாலும் எதிர்பார்த்த வெற்றியை பெற முடியவில்லை. மேலும் அவரது தலைமையால் அணிக்குள் சில கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டதாக தகவல்கள் வெளியாகின. கடந்த சீசனிலும் மும்பை அணியின் செயல்பாடு ஏமாற்றம் அளித்தது. சீசன் நடுப்பகுதியில் ஹர்திக் பாண்டியா சில நாட்கள் ஓய்வு எடுத்ததுடன் கேப்டன் பொறுப்பில் இருந்து விலகும் எண்ணத்தையும் நிர்வாகத்திடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. தொடர்ந்து 3 சீசன்கள் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்ட நிலையில் அணி எதிர்பார்த்த முன்னேற்றத்தை அடையாததால் மாற்றம் குறித்து நிர்வாகம் தீவிரமாக யோசித்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஹர்திக் பாண்டியாவை நேரடியாக ரீல் செய்வதை விட ட்ரேட் செய்வதன் மூலம் மற்ற இந்திய வீரர்களை அணியில் சேர்த்துக் கொள்ளலாம் என்பதால் அந்த வழியே மும்பை இந்தியன்ஸ் நிர்வாகம் விரும்புவதாக கூறப்படுகிறது. அவரை வாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் ஆர்வம் காட்டியுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கிடையில் அடுத்த வாரம் ஆகாஷ் அம்பானி மற்றும் தலைமை பயிற்சியாளர் மகேலா ஜெயவர்தனே தலைமையில் முக்கிய ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது. இதில் பயிற்சியாளர் குழு, வீரர்களின் செயல்பாடு, கேப்டன் பொறுப்பு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. புதிய கேப்டன் தேர்வு தொடர்பாக ஜஸ்பிரீத் பும்ரா மற்றும் திலக் வர்மா ஆகியோரின் பெயர்கள் பரிசீலனையில் இருப்பதாக கூறப்படுகிறது. எனினும் அதிக பணி சுமை காரணமாக கேப்டன் பொறுப்பை ஏற்க பும்ரா விருப்பம் தெரிவிக்கவில்லை என்ற தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் மும்பை இந்தியன்ஸ் அணியின் புதிய கேப்டனாக திலக் வர்மா நியமிக்கப்பட வாய்ப்பு அதிகரித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.